வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு பரிதாபங்கள் அந்த ஃபுட் சேஃப்டி பாவங்கள் அந்த வீடியோ தான் பார்க்குறோம். தமிழ்நில பார்த்தீங்கன்னா அந்த தர்பூசணி பழம் அமைச்சிருக்காங்கல்ல, ரீசெண்டாக ரொம்ப இஷ்யூலாம் போயிட்டுருக்கு தர்பூசணி பழத்தை வச்சு. இந்த என்ன சொல்கிறது, ஊசி ஏற்றிடுறாங்க, கலரு, அப்புறம் இனிப்பெல்லாம் அதிகப்படுத்திடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. நிறையா தமிழ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் டெஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தர்பூசணி பழத்தை இப்படி ஊசி ஏற்றுனா அது எப்படி கெட்டு போகுதா, இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படிலாமெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டுருந்தாங்க. நிறைய வீடியோஸ் இருக்கும். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு கெட்டப்பில் கோபி இருக்காரில், ஒரு கெட்டப்பில் கண்ணாடி போட்டுக்கிட்டு டெக்கின் பண்ணிட்டு, அவர் வந்து ஒரு ஆஃபீஸராக இருப்பார். நீ ஆன்லைனில் நிறையா பார்த்துருப்பீங்க அவர் வீடியோஸ். நிறையா போய்ட்டு ஹோட்டல்ஸுக்கு, நிறையா ஒரு ஃபேக்ட்ரிக்கெலாம் போய்ட்டு டெஸ்ட் பண்ணுவார். எப்படி இருக்குது, தரமாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டுருப்பார். நம்ம வீடியோ எப்படி இருக்கு பார்க்கலாம். டிஸ்க்ளைமர். மாப்பிள்ள, வெயில் ஓவரா இருக்கு, 2 தர்பீஸை போட்டு போங்க. தர்பீஸா? அந்த மாதிரி வெயில் டைம்ல அப்படிதான் கேப்பன்னு தெரிஞ்சுட்டா டெஸ்டிங் கிட்டோட வந்திருக்கேன் நான். டெஸ்டிங் கிட்ட? தர்பீஸ்க்கு எதுக்கே டெஸ்டிங் கிட்டு? தெரியாத விஷயம் தெரியுதா உனக்கு? என்ன விஷயம்? தர்பீஸ்ல வந்து செயற்கை கலர் கலக்குறாங்களாம். கலர் வந்து ஆர்டிபிஷியல் கலர் வந்து ஜாஸ்தியா கலந்தோம்னா நல்லா பாக்குறதா தெரியும். அதை கலக்குறாங்களாம். அது மட்டும் பார்த்தா இனிப்பு பார்த்தா செயற்கை இனிப்பு வர உள்ள ஏத்துறாங்க இன்ஜெக்ஷனை போட்டு. இதெல்லாம் பண்றதுக்கு தனியா செலவாகுமே. அப்ப தர்பூசணி எவ்வளவு தான் வைப்பாங்க? அது எல்லாம் உனக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. இந்த ஃபுட் சேஃப்டி இருப்பார்ல, ஆமா, இந்த பின்கட்டை எடுத்துக்கிட்டு சுத்துவாரு, பின்னாடி வருவாரு. ஆமா, அந்த சேனல் வந்து சொன்னார்ல எல்லாத்தையும் எப்படி டெஸ்ட் பண்ண சொல்லிருக்காரு. நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். மாப்பிள்ள, நீ காலேஜ் படிக்கும் போது பினாப்திலின் டெஸ்டே ஒழுங்கா பண்ண மாட்டேன். நீ எப்படி தர்பூசணி டெஸ்ட் பண்ணுவ? இதெல்லாம் நீ எனக்கு என்ன, நீ தான் கேன்சர் வந்து போய் சேருவோம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க தர்பூசணியை. நாங்க தர்பூசணி சொல்லுவோம், உங்க தர்பூசணி சொல்றாங்களா. சேலம் நான் படித்தேன், காலேஜ் வந்து சேலம் படித்தேன். அங்கே வந்து கோசா பழம் அப்படிம்பாங்க. உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க தர்பூசணி? அண்ணே வாங்கண்ணே, வெட்டி தரவானே. விட்டுங்க. நல்ல நல்ல பீஸா, இனிப்பா நல்ல 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 இனிப்பா வெட்டி தரேன். இனிப்பா வருஷம் நல்ல விளைச்சல். அரும்பரை. ஓகே, இங்க பாருங்கண்ணே, நல்லா செவப்பா இருக்கு பாருங்க. கொண்டா நல்ல பழம்ண்ணே, நல்லா விளைஞ்ச பழம். நல்லா விளைஞ்ச பழமா? யோ யோ, என்ன தர்பூசணி பழத்துக்கு ஏதோ மேக்கப் பண்ணிக்கிருக்கா? இப்படிதாங்க டெஸ்ட் பண்ணாங்க. யோ, என்ன தர்பூசணி பழத்துக்கு வேர்க்குதா? தொடச்சு விட்டுருக்கா? வாயி 100 மூஞ்சி. பாத்தியா, நான் சொன்னேனா? பாத்தியா, பாத்தீங்களா? நார்மலாவே லைட்டா கொஞ்சம் கலர் வரும், ஆனா ரொம்ப வந்தா தான் டேஞ்சர். பாத்தீங்களா பாத்தீங்களா? அடா மோசக்காரா, ஏன்டா ஏன்டா அப்படி கலரை கலந்து விக்கிறீங்களே? என்ன வடிவல் மாதிரி பண்றாரு? 1 கிலோ கேரட் 1000 ரூபாயா? இல்ல, ஆர்டிபிஷியல் கலரை கலந்து வச்சிருக்கியே. ஆர்டிபிஷியல் கலரை நான் தலந்தனா எப்படிடா கண்டுபிடிச்ச நீ? இந்த கலர் தெரியுது. எது இந்த ஒன்றை நான் டிஷ்யூ பேப்பரை வச்சு நீ கலப்படத்தை கண்டுபிடிச்சிருக்கியா? கண்டுபிடிச்சிட்டேன் நானு. எப்படி? இந்த ஒட்டி இதா பார்த்தா டெஸ்டிங் கிட்டா? ஓ, ரெட் கலர் வந்தா அது சாயமா? சொல்லிருக்காருல்ல, நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ஒட்டி பாருங்க, வந்துச்சுன்னா அது சாயம் கலந்தது சொல்லிருக்காருன்னா கலந்து பார்த்துட்டேன் நான். சிகப்பு கலரா சொல்லிருக்காரு போல அந்த ஆபீசர். நியாயமா பண்ணுங்கடா. சிகப்பு கலர் வந்தாலே அது கலப்படம். சிகப்புனாலே கலப்படம் நானே. ரத்தத்தை சொல்லுவாரோ? சிகப்புனாலே கலப்படம் நானே. ரத்தத்துல கலப்படமா? அதுவும் சிவப்பா தான் இருக்கு, அதுவும் கலப்படமா? அடிச்சுட்டு என்ன மம்பளுக்கு நீ உன்னை அடிக்காம கொஞ்சம் வாங்கலடா. ஏண்டா நல்லா இருந்த கடையை உடைச்சு விட்டியடா. உனக்கு யாரா சொன்னது இந்த டெக்னிக்க? ஒருத்தர் டிவில வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஒருத்தர் இப்படி எது இந்த யூடியூப் சேனல்ல எல்லாம் சொல்லுவாரு அவராடா? அவர் அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணணும்னு ஒரு வாட்டி சொன்னாரு. அதை பாத்தியாடா நீ? நேத்து போட்டாடுற வீடியோ. அத அந்த துணியை வச்சு தடவுறப்ப ரெட்டு படுமா எல்லா பழத்துலயுமே. அதை தண்ணியில வச்சு அலசணுமா. அப்படி அலசினவுடனே அந்த கலர் போயிருச்சுன்னா நல்ல பழமா. கலர் போகாம ரெட்டு அதுல ஸ்டே ஆச்சுன்னா அதுதான் வந்து கெமிக்கல் பழமா. பாக்கலையே. ஏண்டா நீ பாக்காம இருக்கிறதுக்கு ஏன் கடை தான் கிடைச்சா? இல்ல ஏண்டா பைத்தியம் முடிச்ச நாயே, எத்தனை தர்பூசணி கடைக்கார மண்டைய குழப்பிட்டு வந்துருப்பீங்க. நானே ஆர்கானிக் கடையை வச்சு ஆர்கானிக்கா தர்பூசணி விக்கலாம் வித்துக்கிறீங்க. நீ என்கிட்ட வந்து உங்களுக்கு தர்பீஸ் விக்கிறவங்க கூல் டவுனா இருக்கணும். எல்லா ஷூட்டிங் கிடைக்குது. என்ன விக்கிறவங்க? தர்பீஸ் விக்கிறவங்க. அது என்ன கடை? அது தர்பீஸ். ஒண்ணு தர்பூசணின்னு சொல்லு, இல்ல இங்கிலீஷ்ல வாட்டர் மெலன் சொல்லு. சரி, அது ரெண்டுமே இல்லையா, தண்ணி பழம்னு கூட சொல்லு. தண்ணி பழம் கூட சொல்லுவாங்க. தர்பூசணி பீஸ் பீஸா போறனால அது. ஓ, அப்ப தர்பீஸ்ன்றது தர்பூசணி இன்னொரு பேர் கிடையாதா? நான் தர்பீஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வாட்டி எங்க தர்பூசணி கேட்டிருக்கேன் நிறைய. ஆனா பழத்தை வெட்ட மாதிரி அதுக்கு அது பேர் கிடையாதா? இன்னொரு பேரு. வா வா வா
இது என்ன இது கிச்சனா? இதுதான் கிச்சனா? என்ன க்ளீன் அவர்தான் பண்ண இது கிச்சன் போட்டு வச்சிருக்கீங்களே. இல்ல நிறைய டெய்லியும் வேலை நடந்துட்டே இருக்கனால கொஞ்சம் நீ எடுப்பா, நீ எடு எல்லாத்தையும் வீடியோ. பின்கட்டை தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நல்லதா சார் என்னையா எடுக்கிறாங்க? என்னையா கிச்சன் இது? ஓபன் பண்ணு, அது ஓபன் பண்ணுப்பா. ஃப்ரீசர் தானே, ஓபன் பண்ணு. ஓபன் கெட்டு பண்ணி போனதா இருக்கு போது. என்னையா அது? இது என்னது இது? அது அடங்கப்பா, மூக்க மூடிட்டாரு. 4 நாள் இருக்கும் போலயே கெட்டு போய். இல்ல நீங்க ஓடிடு சார். இத வச்சு ஓடிடுமா? எந்திரிச்சு ஓடுமா? இல்ல தூக்கி போடுறதா வச்சிருக்கேன் சார். தூக்கி போடுறதுக்கு எதுக்கு நீ உள்ள வச்சிருக்க? ஸ்டோரேஜ் யூனிட்ல எதுக்கு வச்சிருக்க? குப்பை தொட்டி. இது குப்பை தொட்டியா? அப்ப இல்ல இது குப்பை தொட்டின்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். குப்பை தொட்டியா? குப்பை தொட்டினா 4 நாள் டிஸ்போஸ் பண்ணாம எதுக்கு வச்சிருக்க? குப்பை தொட்டி பண்ணி போடுறோம் சார். நானு சரிப்படாதா? வீடியோ எடுங்க சார், எடுங்க எடுங்க. இதெல்லாம் ஐயோ, இங்க பாருங்க எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து மக்கள் சாப்பிட்டா இதெல்லாம் விளங்குறதுக்கா? இதெல்லாம் சாப்பிட்டா வயிறு என்ன ஆகும்? அவ்வளவு அங்க பாரு, பல்லி தெரியுது, கரப்பாம்பூச்சி ஓடுது. என்னையா ஹோட்டல் இது? ஒரு ஹோட்டலோட கிச்சனை போய் பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு சார். போவோம். நக்கல் வேறயா? இல்ல சார், நீங்க நல்லா மூஞ்சில எடுங்க சார். வேணாம் சார், வேணாம். வாய் சரியில்லை உனக்கு. நீ வா, போங்க சார். என்னையா அதெல்லாம் இவ்வளவு கிளீன் அன்கிளீனா வச்சிருக்கீங்க? அவன் யாரு? அவன் சொந்தக்காரனா? எதுக்கு இங்க எதுக்கு இருக்கேன்? அவன் என் கூட வேலை பார்த்துருக்கேன். வேலை பார்த்தா அது விளங்காது. சொந்தக்காரனை கடையில வச்சா விளங்குமா? சொந்தக்காரனை பிசினஸ் பண்ணி என்னைக்கா விளங்கிருக்கா? தொழிலையும் கலப்படமா? ஐயோ, என்னையா அது? என்னையா அது? அடுப்பு சார். அது அடுப்பு எதுக்கு வச்சிருக்க? சமைக்கிறதுக்கு அப்புறம் அடுப்புல தான் சமைப்பியா? ஆமா சார். எனக்கு சரியா படல. என்னங்க அடுப்பு சொந்தக்காரலாம் வச்சுக்க? என்னங்க அது? இவங்க யூடியூபர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க திருப்பி. இதெல்லாம் அவர் பண்ணிருக்காரோ ஒரிஜினலா? அதாவது நக்கல் பண்றாங்களோ? அதான் என்னையா அது? என்ன சார்? என்னன்னு என்கிட்ட திருப்பி கேக்குறீங்க? என்ன இது? ஐயோ, என்ன பொறுக்கிற? என்ன அது? எதிர்த்து பேசுறேன். எனக்கு சரியா படல. என்னையா அதுன்னு உன்கிட்ட கேக்குறேன். என்னன்னு என்கிட்ட திருப்பி கேட்டா என்னங்க அது? என்ன சார்? என்ன பொறுக்கிற? என்ன சார் அது? அப்படி தெளிவு பொறிக்கிற எண்ணெய். அதான் என்ன இது? எண்ணெய் என்ன? கடல் எண்ணெய் சார். கடல் எண்ணெய் ரீஃபைண்ட். பாருங்க, எடுங்க பாருங்க. அடா பாவி, கடை திறக்கிறப்ப வாங்கின எண்ணெயா? இல்ல சார், அதுக்கப்புறம் 3 தடவை மாத்திட்டேன் சார். 3 கடை எப்போ ஓபன் பண்ணது? 1 வருஷமா. 3 வாட்டி தான் என்ன மாத்தி. எடுங்க, எடுத்துங்க. இதெல்லாம் இது அவ்வளவுதான். இந்த கடை அதெல்லாம் கடைசி. இல்ல சார், இதுக்கப்புறம் இந்த கடை இருக்க கூடாது. என்னையா அது? போ என்ன இதுதான்? இது கடை, இது வந்து சட்டியில வறுக்கிறான். இது சரிப்படாது. கடைக்கு சீல். இந்த மாதிரிலாம் வந்து கடை வச்சு நடத்தாதீங்க. பொதுமக்கள் உயிர் வந்து அவ்வளவு இது கிடையாது. இந்த மாதிரி பண்ணாங்க. கடைக்கு சீல் வைங்க. பொண்ணெல்லாம் கடையை வச்சு நடத்தக்கூடாது. என்ன இவரே போய் அடிக்கிறாரு? நாட்டுல நடக்கிறதும் இன்னும் சரியா நடக்கிறது இல்ல. இப்ப என்ன நாட்டில் நடந்துச்சு? தர்பூசணி பழங்கள்ல வந்து கலப்படம் செய்யறதா ஒண்ணு சொன்னாங்க. ஆமா, இப்போ வந்து டக்குன்னு வேற மாதிரி ஒண்ணு. என்ன வேற மாதிரி வருது? எனக்கு ஒன்றும் புரியலடா. இல்லங்க, ஏன் இந்த கலப்படங்கள் செய்யணும்? எதுக்காக பண்ணணும்? அது எனக்கு புரிக்க மாட்டேங்குது. இல்லடா, அது வந்து இப்போ நார்மலா ஒரு பொருள்னா நம்ம ஆளுங்க வாங்க மாட்டாங்க. கலர் அதிகமா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம அதனால அதை மெருகேத்துறதுக்கு என்னெல்லாம் அடல்ட்ரேஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஒரு சில பழங்கள் ஏதோ மெழுகு தடவாங்க, என்னென்னமோ நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்கலாம். கடையில இருந்து இந்த எண்ணெய்கள் இப்படி யூஸ் பண்றாங்கங்கறாங்க. ஆப்பிள் வெண்ணெய் தடவாங்கறாங்க. பருப்புல மாட்டு கொழுப்ப கலக்குறாங்க. என்ன எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்? அருவம் படம் பாத்தியா? ஞாபகம் வருது. வீடியோவே பிளாக் பண்ணிட்டாங்கப்பா. சோறு திங்கிறது இல்லையா? அப்புறம் எப்படி உயிர் வாழ்ற? நீங்க தண்ணியை குடிச்சா? சப்பாத்தியா? ஆமா, சப்பாத்தில கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து மாவை புரட்டி சப்பாத்தி. இது இல்லன்னா கோதுமை தோசை, அரிசி தோசை கூட நான் போடுறது இல்ல. ஏன் சொல்லுங்க? ஏன் பிளாஸ்டிக் அரிசியை கலந்துடுறாங்க? அது ஒரு டைம்ல. ஆமா, அது கொஞ்ச நாள் அதெல்லாம் ட்ரெண்டிங்கா இருக்கு இந்த டாபிக். மறந்துட்டாங்க. சரி, எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, பிளாஸ்டிக் திங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அப்படியே விட்டேன். நான் எதுக்கு அதை போய் ரிஸ்க் எடுப்பானே அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். நான் என்னன்னு ஒரு புது அரிசி வந்துச்சுன்னா நான் வாங்கி கொஞ்சம் நல்லா கம்ப்ரஸ் பண்ணி நல்லா போட்டு அமுக்கி பால் உருண்டையான தெரியாத அளவுக்கு உருட்டி பால் மாதிரி ஆக்கிடுவா. அதை கீழே அடிச்சு பார்ப்பேன். நான் பவுன்ஸ் ஆயிரும். அவ்வளவுதான். சரி, ரைட், அவ்வளவுதான். கலப்படம் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். அந்த டைம்ல கலப்படத்தை கண்டுபிடிச்சிருவேன். அப்ப இந்த ஊர்ல மைக்ரோஸ்கோப் வச்சு இது மாதிரிலாம் வச்சு செக் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையில்ல. இதுக்குன்னு படிச்சுட்டு உருட்டு தெரியும். அவங்க எல்லாம் வேஸ்ட். உருட்டி அடிச்சா அது ஜம்ப் ஆயிடுச்சுன்னா நீ அது பிளாஸ்டிக் என்ன எடுத்து பாருங்க. பிளாஸ்டிக் வந்து வேக வச்சா ரப்பரா மாதிரி. டேய் மெண்டல், நார்மல் சோத்தை உருட்டி கீழே போட்டாலே நம்ம சின்ன வயசுல விளையாண்ட ரேடியம் பால் மாதிரி குதிக்க தான்டா செய்யும். இது தெரியாதா உனக்கு? நீங்களும் இப்போ ஏமாந்துட்டீங்க அதுக்குள்ள. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தன்னை பிளாஸ்டிக் உள்ள கிடக்கும். அது எப்படிடா அப்படி பண்ணுவாங்க? அதெல்லாம் வந்து சும்மா வாட்ஸ்அப் வதந்திடா. நம்ப மைக்ரோ பிளாஸ்டிக் ஒரு விஷயம் இருக்கு. சரி, அப்ப நல்ல சாப்பாடுக்கு நல்ல அரிசி இருக்கு, அதை வேக வச்சு அந்த மாதிரி உருட்டி போட்டா என்ன ஆகும்?
தெரியல, அதை யாரும் டிவில சொல்லி அதை நீ செக் பண்ணியே பார்க்கலையா? செக் பண்ணி பார்க்கல. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பேன், பவுன்ஸ் ஆகும். அப்புறம் எங்க இருந்து பண்றது போறாங்க. இல்ல நான் நார்மல் எதுவுமே லைட்டா பவுன்ஸ் ஆகும் போல. பார்த்துட்டு Facebookல எவனாவது அங்கிள் பூமர் குரூப்ல போட்டதை பார்த்துட்டு வந்து பேசிக்கிறீங்க நீ. போயிரு பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் சூடான பொருள் வைக்க கூடாது அப்படி சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் அதான் உண்மை கூட. இல்லங்க ஏதாவது குட்டி பிளாஸ்டிக்கா மைக்ரோ பிளாஸ்டிக்கா அதுல இருந்து கலந்து வைக்கணும். பிரபலமான ஓட்டல் ஒன்றில் சென்னையில் உணவருந்திய இருவர் பிரியாணி சாப்பிட்டு மயக்கமானதாக கூறப்படுகிறது. இதை பற்றி அங்கு விசாரித்த பொழுது பிரபல உணவகத்தில் உணவருந்திய இருவருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அருகில் இருந்த பிரபலமான மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அவர்களது உறவினர்களிடம் கேட்ட பொழுது பிரபலமான அந்த இருவரும் பிரபலமான அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு வந்து இருக்கும் பொழுது அந்த பிரபலமான மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பிரபலமான அந்த நோய் வந்திருக்க வாய்ப்பு இருப்பதாக பிரபலமான அந்த நபர் தெரிவித்தார். இதனால் பிரபலமடைந்த அந்த ஹோட்டலில் யாரும் உணவருந்த வேண்டாம் என்று பிரபலமான அந்த நபர் கேட்டுக்கொண்டார். வேற சேனல் மாத்திருங்க. பிரபல செய்திகளுக்காக பிரபல நியூஸ் சேனல். எதையா அனைவருக்கும் வணக்கம். பிரபலமான ஹோட்டல் ஒன்றில் இருவர் பிரியாணி சாப்பிட்டதால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. பிரபலமான அந்த ஹோட்டலில் என்ன சில டைம் பார்த்தா பிரபலமான ஹோட்டலுக்கு எங்க ஏரியால நடந்துச்சு, எந்த ஊர்ல நடக்குது, என்ன ஹோட்டல்னு சொன்னாதான் நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான அந்த ஊரில் அதிக சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய அந்த பிரபல ஊரில் பிரபல ஹோட்டல் இருந்ததாகவும் அதில் உணவருந்திய இருவர் பிரியாணியை சாப்பிட்டு வாந்தி மயக்கத்துடன் பிரபல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எத்தனை பிரபலங்க. இதனால் பிரபலமடைந்த அந்த நியூஸ் சேனல் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறது. இப்படிக்கு திருந்த மாட்டேங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. சில டைம் வந்து பிரபலமான ஊரில் பிரபலமான கடைன்னு சொல்லிட்டு பேரை காட்டாம அப்படி கடைக்குள்ள இன்செப்ட் விட்டு வந்துடுறாங்க. சில டைம் பார்த்தா கடையோட போர்டை போட்டு அது என்ன பேருங்கிறத சொல்லி காட்டுறாங்க. ஏன் எனக்கு புரியல. சில டைம் காட்டுறாங்க, சில டைம் காட்ட மாட்டாங்க. பிரபலமான அந்த தெருவில் நின்று பிரபலமாக பாலிமர் பாவங்கள் கேட்பாங்க கமெண்ட்ஸ்ல அடிக்கடி. இந்த வீடியோல லைட்டா கஷ்டமா இருக்குல்ல, அது பாலிமர் நியூஸா என்னன்னு பட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் போட்டோம். என்ன பண்ணிக்கிறீங்க? டைம்லைன் பூரா ஒரே பொம்மை படமா போட்டு வச்சிருக்கீங்க. என்னடா இது? ஓ கிப்லி. கிப்லினா ஆர்ட் ஜப்பானீஸ். நீங்க ஜப்பான் நீங்க போனது இல்ல. நான் போனது இல்ல. நீ ஜப்பான் போயிருக்கியோ? நானும் போனது இல்ல. இன்ஜின் விளக்குமாறு உனக்கு இல்ல. ஜப்பான் போனது இல்ல. ஜப்பான்ல இது ரொம்ப ஃபேமஸ் ஆன இந்த மாதிரி இது. அதுல ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் வந்துட்டு கிப்லியா? அந்த ஸ்பிரிட்டட் அவே அந்த படம்லாம் வந்திருக்குமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் போட்டாங்க தமிழ்ல. எப்படி ஸ்பிரிட்டட் அவே எல்லாம் பார்க்க நினைச்சிட்டு இருக்கேன். நான் பார்க்கல. ஒரு டைம்லாம் அனிமே மூவியா பார்த்துட்டு இருந்தேன். பாவி ஒரு மனுஷன் தான் வாழ்நாள் பூரா உழைச்சு அவனுக்குன்னு ஒரு ஸ்டைலா கண்டுபிடிச்சு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்க உருவாக்குனா அதை நேக்க அந்த ஏஐ கரண்ட அடப்ப போட்டு போடுறான். அப்படி போட்டு போட்டோவை போட்டு அவரோட வாழ்க்கையை வேல்யூவே இல்லாம தெரியாது. ட்ரெண்ட் நான் ட்ரெண்ட்ல இருக்கனா அவ்வளவுதான் மேட்ரு. இந்த மாதிரி பொம்மை படம் மாதிரி போடுவேன். போட்டா நான் ட்ரெண்ட்ல இருக்க மாதிரி கணக்குங்க. ட்ரெண்ட்ல இருந்தா பண்ணிடுவேன். சாங்குமே அப்படியே ட்ரெண்ட் ஆயிருச்சுல. பார்த்தா பழைய சாங் அது. அதுக்கப்புறம் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். அவ்வளவுதான். அது அப்படியே நல்லா இருக்கும். அப்ப கிப்லுக்காரர் என்ன கஷ்டப்படுவாரு, எப்படி வருத்தப்படும், அதெல்லாம் நமக்கு தேவையா? அது ஒரு படங்க, வின் ரைஸ் சம்திங் ஏதோ படங்க. அதுல வந்துட்டு ஒரு சீன் இருக்கும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அந்த சீனு. அது வந்து ஏதோ ஒரு வருஷத்துக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மொத்த ஆர்ட்டுமே அந்த கிரியேட்டர் இருக்கார்ல, அந்த ஆர்டிஸ்ட் அவர் பண்ணதா நியூஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட நியூஸ் வந்துச்சு. அந்த அவரோட அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பண்ணியிருக்காரு. அது வந்து ஈஸியாக இப்போ ஏஐ வந்துட்டு பண்ணிட்டு போயிருதே அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதான் இப்போ எது ஒன்று அதிகமாக வந்துகிட்டே இருக்கோ அது பெருசாக வேல்யூ இல்லாமல் போயிடும். அது என்ன நீங்கள் நான் கூட பண்ணிட்டு போயிடலாம் அந்த ஏஐ யூஸ் பண்ணி. இப்போ அதுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. ஃபுட் சேஃப்டி பாவங்கள் அதான் தர்பூசணிஸ் தான் நிறையா அதில் பண்ண வீடியோஸ். இந்த வீடியோஸில் முக்கால்வாசிங்கள முடியாது, ஒரு பாதிக்கிட்ட தர்பூசணிஸ் தான் பேசியிருக்காங்க. இப்போ ஒரு சில அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அவரை வச்சு கொஞ்சம் அப்படி போயிருக்காங்க. நைஸ். தர்பூசணி பழத்தில் நீங்கள் எதுவும் கலப்படம் பார்த்துறீங்களா? நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. சாப்பிட்ருக்கேன், ஆனால் பார்த்ததில்ல பெருசாக. அது அந்த கலரு இன்ஜெக்ட் பண்ணும்போதே அது ஏதோ கெட்டு போயிடும், 2 மணி நேரத்துல கெட்டு போயிடும். அது எப்படி விற்பாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா விற்கிறோம்னா ரொம்ப டைம் ஆகும்ல. 1 நாள் ஆகலாம், 2 நாள் 3 நாள் கூட ஆகலாம் வந்து சேர்றது. விவசாயம் பண்ணி இடையில ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் வியாபாரிக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது. அதுக்குள்ளே அது எப்படி கெட்டு போயிருந்தானே என்னமோ. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கேள்வி கேட்டிருந்தால, உங்கள் ஊர் தர்பூசணிக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கீழே. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.